तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमरण्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणम्बुदाग्र्यं नारायणाद्यैति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अविदितविषयान्तरश्शठारेः उपनिषदामुपगानमात्रभोगः अपि च गुणवशात् तदेकशेषी मधुरकविर्हृदये ममाविरस्तु। வேறொன்னும் நாணறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே ஹரன். இன்னை தினம் கண்ணினும் சிறுத்தாம்புல 8வது பாசுரத்தினுடைய அர்த்தங்களை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள் தனக்கு கிடைத்ததும், ஆழ்வார் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் ஒரு ஆழ்வார் நமக்கு ஆச்சாரியனாக கிடைத்ததும், அந்த விதத்தில் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். அதன் படிப்படியே அவர் சொன்ன விஷயம், வேறொரு ஆச்சாரியனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாததான ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு திருப்தி, வேண்டிய அம்சங்கள் எல்லாம் நமக்கு இந்த ஆச்சாரியனே கொடுத்துட்றாருன்ற ஒரு திருப்தி. இன்னொன்று, நமக்கு என்ன வேணுன்றத அலசி ஆராய்ஞ்சு பண்ணக்கூடிய ஒரு ஆச்சாரியன் கிடச்சிட்டாக்கா நம்ம வேறு எதை எதிர்பார்க்க போகிறோம்? நமக்கு எல்லாம் வேணுங்கிறது எதிர்பார்க்குறத காட்டிலும் அதிகமாகவே கிடைச்சாக்கா இன்னொரு இடத்த தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இத்தியாதிகள்ன்ற ஒரு விஷயத்தில் இன்னொருத்தரை தேடி போகிறதோ இது பண்ணுறதோ தப்பு கிடையாது. ஆனால் வேணுங்கிற விஷயத்துக்கு அளவுக்கு அதிகமாகவே நம்ம மேலே அக்கறை கொண்டு வேணுங்கிற விஷயத்தை உபதேசம் செய்யக்கூடியதான ஆச்சாரியன் கிடைத்தது ரொம்பவும் சந்தோஷத்தோடனும் அந்த அர்த்தங்களெல்லாம் முன் பாசுரங்களில் வெளிப்படுத்தினர். இன்னு தொட்டும் எழுமையும் எம்பிரான்னு ஆரம்பித்து அப்பேற்பட்ட ஆச்சாரியனை கொண்டாடி அவருடைய புகழை பெரிதும் பரப்பணும், அவரையே அவருடைய கிருதிகளை நூல்களை அனவரதம் சிந்திச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாமும் சொன்ன. இன்னு தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏற்றவருளினான்ட்டு அவருடைய புகழை அதிகமாக பரப்பணுங்கிற ஒரு இதையும் சந்தோஷமாக ஏற்றுண்டார். அதன் பிறகு போன பாசுரத்தில் கூட தன் புகழேத்த வருளினான்னாக்க எவ்விதத்தில் ஆச்சாரியனுடைய புகழை பரப்பணும் அப்படிங்கிற விதத்தையும் போன பாசுரத்தில் சொன்னான். காரிமாறன் ஷடகோபன், பிரான்ற சப்தத்தினாலேயே பிறருக்கு உதவுவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை பிரதானமாக வச்சு நம்மாழ்வாரை பெரிதும் கொண்டாடி, என்னைன்றதுனால நம்மைன்ற பகுவச்சனத்தையும் போட்டு எல்லோருக்கும் ஏற்ற வகையில் பிரயோஜனமாக இருக்குன்ற ரீதியில் ஒரு மகோபகாரமாக ஆழ்வார் நமக்கு இந்த 1000 பாசுரம் கொண்ட திருவாய்மொழியை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த 1000 பாசுரங்களினுடைய அர்த்தானுபவம், பாசுரங்கள் எல்லாத்தையும் அனவரதம் சிந்திச்சுண்டு சொல்லிண்டு ஆழ்வாருடைய புகழை சதா சர்வகாலம் பரப்பிண்டே இருப்பேன் தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் போன பாசுரத்தில் தெரிவித்தார். இந்த பாசுரத்தில் இன்றைய தினம் 8வது பாசுரத்துக்கு நம்ம பார்க்கணும். அருள் கொண்டாடும் அடியவரின்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. அருள் கொண்டாடும் அடியவரின்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர்
இவ்வுலகினில் மிக்கதே. இந்த இவ்வுலகினில் மிக்கதே அருள். அருள்னாக்கா ஆழ்வார் எந்த விதத்தில் நமக்கு மகோபகாரம் பண்ணியிருக்கார். அந்த அருள் கிருபை. கிருபை கொண்டு தானே ஒருவருக்கு சகாயம் பண்ண முடியும். அந்த கிருபையானது ஆழ்வாருக்கு ரொம்பவும் நிறைய இருக்குது. அதுவும் என் மீதுன்னு சொல்லாமல் நம் மீது, அடுத்து வரக்கூடிய எல்லோருக்கும் உபயோகப்படும் விதமாக. ஒருத்தருக்கு சகாயம் பண்ணோன்னாக்கா அது ஒரு இது, இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிற ரீதியில் இந்த திருவாய்மொழியாகிற பிரபந்தம் 1000 பிரபந்தத்தை நமக்கு அருள் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட கிருபை வேற யாருக்கும் வராது. அந்த கிருபையை இவ்வுலகினில் எல்லோரும் கொண்டாடும் விதமாக இருக்கு. இவ்வுலகினில் மிக்கதேன்னு இந்த பாசுரத்தில் முடிக்கிறார். மிக்கதேன்னாக்கா சிறந்ததே, உயர்ந்ததே, மிகவும் சிறந்தது. எது? ஆழ்வாருடைய கிருபை. அதுதான் இந்த லோகத்தில் அதிசயமாக இருக்குது. அதிசயோக்தி. அதாவது மிக்கதேன்னாக்கா அதிகமாக இருக்கிறது, அதிசயித்திருக்கிறதுன்ற போல முடிக்கிறார். எது அந்த உலகத்தில் அதிசயித்திருக்கிறது, அதிகமாக இருக்கிறது அப்படின்னாக்கா ஆழ்வார் கிருபையோடு அருளி செய்ததான இந்த 1000 பாசுரங்களுடைய திருவாய்மொழிங்கிற பிரபந்தம். அந்த 1000 பாசுரத்தில் எதனால் அது அதிசயித்திருக்கிறதுனாக்கா பகவத்குணங்களை தவிர்த்து வேற எதுவும் சொல்லாததுனால. பகவத்குணங்கள் எல்லாம் அந்த 1000 பாசுரங்களில் அடக்கம். பகவானே அவ்வளவு தூரம் அனுபவிச்சிருப்பேரா அப்படிங்கிறதே சந்தேகம். அதற்கும் மேலே எம்பெருமான எந்தெந்த விதத்தில் அனுபவிக்கணுமோ, எப்படி அனுபவித்தா ஆனந்தம் நிறைய இருக்குமோ அந்தந்த விதத்திலெல்லாம் 1000 பாசுரங்கள்னால ஆழ்வார் திருவாய்மொழியில் அனுபவித்து அதை அவரோடு நிற்காமல் பின்வருபவர்களுக்கும் நன்கு பயன்படும் விதமாக எளிய முறையில், அதான் இந்த பாசுரத்தில் 1000 இன்தமிழ் பாடினான். இன்தமிழ். இன்தமிழ்னாக்கா எளிதில் புரியும் அளவிற்கு இனிமையான அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எளிமையான, எளிதில் அடுத்து வருபவர்களுக்கும் புரியும்படியாகனாக்கா என்னன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கு இந்த ஞானங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு தடவை கேட்டாலே புரிஞ்சிடும். இன்னொருத்தருக்கு 4 தடவை கேட்டாலும் கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அறிவுகளில் தாரதமியம் உண்டு. அதுலேயும் கிரகிக்கக்கூடிய தன்மை, புரிந்து கொள்ளும் தன்மை ரொம்பவும் கம்மியாக இருக்குன்னாக்கா அவளுக்கும் புரிகிற விதம். ஆழ்வாருடைய பிரபந்தத்தை பார்த்தோன்னாக்கா அறிவில் குறைவாக இருக்கிறவாளும் எளிதில் புரிந்து கொண்டு பகவானை அனுபவிக்கக்கூடியதான ஒரு அனுபவம் அவர்களுக்கு ஏற்படும் விதமாக அவருடைய 1000 இன்தமிழ், 1000 பிரபந்தம், 1000 பாசுரங்களை உடையதான இந்த திருவாய்மொழியை ரொம்பவும் கிருபையோடு அருளி செய்திருக்கிறார்ன்ற போல ஆழ்வார் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அருள் கொண்டாடும். முதல் வரியில் பார்த்தோம்னாக்கா கிருபை. கிருபைனாக்கா தயாளுன்னு சொல்லலாம், மற்றவாழ் மீது இறக்கப்படுறது அப்படின்றது. இந்த கிருபைன்றது எம்பெருமானை காட்டிலும் ஆழ்வாருக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற போல் ஆழ்வார் தெரிவிச்சிருக்க. என்னன்னாக்கா பெருமாள் நம்மெல்லாம் உஜ்ஜீவிக்கணுன்றதுக்கோசரம் நிறைய விதத்தில் சகாயம் பண்ணி என்னை உபாசனம் பண்ணி என்னை அடையிறதுக்கு உண்டான என்னென்ன வழியோ அந்த வழிகள்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்க. 32 பிரம்ம வித்தியை உபாசனம் பண்ணம். அதுவும் முடியலனாக்கா பக்தி பிரபத்திபியாம் பிரசன்னா ஈஸ்வரா மோக்ஷம் ததாத்தின்னு சொல்கிறார். பக்தியினாலும் பிரபத்தியினாலும் என்னை ஆசிரியிப்பவருக்கு மோட்சமானது உண்டு, நிச்சயம் உண்டு. ஆக எம்பெருமானை அடைவதற்குண்டான உபாயங்கள் எதுனாக்கா பக்தி பிரபத்தி. அந்த பக்தின்றதும் சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம்,
அர்ச்சனம் வந்தனந்தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்ட்டு 9 விதமான பக்தி 9 விதமான பக்திகளை சொல்லியிருக்கார். இந்த 9 விதமான பக்திகளையும் அனுஷ்டிக்கணுமான்னாக்கா இல்லை, ஏதோ ஒரு வித பக்தியை எடுத்துட்டு அதை ஸ்ரத்தையோடு அனுஷ்டிச்சுன்னாக்கா மோட்சன்றது நிச்சயமாக கொடுப்பார் பெருமாள். இதைத்தான் சொல்கிறேன், பிரியதம ஏவகி வரணீயோ பவதி யஸ்யாயம் நிரதிசய பிரியா. என்னன்னாக்கா, என்னை ஒருவன் எவ்வாறு அன்போடு என்னை வரிக்கிறானோ நான் அவனை வரிக்கிறேன். அதாவது நம்ம பெருமாளிடத்தில் பிரீத்தியை 1 மடங்கு காண்பிச்சாக்கா பெருமாள் 10 மடங்கு திரும்ப காண்பிக்கிறதுக்கு பெருமாள் சித்தமாக இருக்கிறான். அதை தான் சொல்கிறார். அதனால் இப்போ தன்னை அடையணும், மோட்சத்துக்கு அடையணும், அதற்கு என்ன வழி உண்டான உபாயங்கள் அனைத்தும் பெருமாள் சொல்லியிருக்கார். ஆனால் அந்த உபாயங்கள்லாம் எதில் மறைஞ்சின்றிருக்குன்னாக்கா வேதத்தில் மறைஞ்சின்றிருக்கு. அப்போ வேதன்றது சாதாரணமாக படித்து தெரிந்து கொள்ளும்படியாக கிடையாது. ஏன்னாக்கா அதனுடைய ஒரு வாக்கிய பிரயோகம் இல்லை, ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு பதத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொரு வாக்கியமும் உட்கருத்து சூக்ஷ்மமான அர்த்தங்களை புதைந்து இருக்கிறதுனால நமக்கு எளிதில் அந்த அர்த்தங்கள்லாம் புரியக்கூடியதான தன்மை நமக்கு இல்லாமல் போயிடுது. ஆக அதனால தான் வேதத்துக்கு லக்ஷணம் சொல்லுவாள், அதீந்திரியார்த்த விஷய போதிகா. அப்படின்னா என்ன? அதீந்திரியார்த்த, ஏதாவது நாம் ஒரு விஷயம் லோகத்தில் எந்த விதத்தில் தெரிஞ்சுக்கிறோம்? ஒன்று கண்ணனால் பார்த்து தெரிஞ்சுப்போம், இல்லை அனுமானம் பண்ணி தெரிஞ்சுப்போம், இல்லை யாராவது சொல்லி சப்தத்தின் வாயிலாக தெரிஞ்சுப்போம். ஆக பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் ஆகிற நம்ம ஒத்துக்கக்கூடியதான இந்த 3 விதமான பிரமாணங்களை கொண்டு தான் ஒரு பொருளை நம்மளால் அறிய முடியும். ஆக இந்த 3 விதமான பிரமாணங்களும் எப்படிப்பட்டதுன்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதான இந்திரியங்கள் வாயிலாக ஒரு பொருளை தெரிஞ்சுப்போம். ஒன்று கண்ணால் பார்ப்போம், காதால் கேட்போம், கையால் தொட்டு தெரிஞ்சுப்போம். அப்படி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிஞ்சு கொள்வது, அறிந்து கொள்வதுன்றது நம்ம இந்திரியங்கள் வாயிலாகத்தான் நம்ம பண்ணுவோம். அப்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா இந்திரியத்தை கொண்டு தெரிஞ்சுப்போம். வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்திரியங்கள்னால சாதாரணமாக தெரிஞ்சுக்கிறதுனாக்கா அது வேதம் சொல்லி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லாத போயிடுமோ இல்லையோ. பசிச்சா சாப்பிடுன்னு வேதம் சொல்லித்துன்னாக்கா வேதத்தில் சொல்லியிருக்கு, சாப்பிட்றேன்னு சொல்ல மாட்டோம். பசிச்சா சாப்பிடுன்றது எனக்கே தெரியுமே, அது எதுக்கு வேதம் சொல்லி தான் நமக்கு தெரியணுமான்ற ஒரு அலட்சியம் வந்துடும். ஆக நமக்கு தெரிந்த விஷயம், தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயம்னு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வேதத்தில் இருக்காது. அதை நாமளே தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக நம்மளால் அறிய முடியாத, எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் மாத்திரமே வேதத்தில் இருக்கிறதுனால அதீந்திரியார்த்த விஷய போதிகா, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான விஷயங்கள் தான் வேதங்கள் போதிக்கும். அதனால தான் நம்மளால் அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான சூக்ஷ்மமான அர்த்தங்களை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியலை. அதற்கு சாஸ்திரங்களோ இந்த மாதிரி ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடைய ஸ்ரீசுக்திகளோ அவர்கள்லாம் எளிமையாக புரியும்படி எடுத்து சொன்னால்தான் நம்மளால் அந்த சூக்ஷ்மமான கருத்துக்களெல்லாம், அர்த்தங்களெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிஞ்சு கொண்டால்தான் பெருமாளை எந்த விதத்தில் பிரீத்தி பண்ண வைக்கிறது. அவர் பிரீத்தி அடைஞ்சால்தானே நமக்கு வேண்டியதை அவர் கொடுப்பார். அதுக்கு வேதங்களினுடைய அர்த்தங்கள் எளிதில் விளங்கும்படி, புரியும்படி இந்த 1000 பாசுரங்கள்னால நமக்கு 1000 இன்தமிழ் பாடினான் புரியும் விதமாக அருள் பண்ணருள்யோ. பெருமாள் தன்னை அடையணும், இந்த உபாயம் இருக்குது, இது இப்படி இருக்குன்ற மாதிரி காண்பிச்சு கொடுத்தாலும் எல்லோருக்கும் புரியும்படியாக இல்லை. அது வேதத்தில் இருக்குது. எல்லோருக்கும் புரியும்படியாக இருந்தால்தானே அதை நம்ம அனுஷ்டிக்க முடியும். அப்படின்னாக்கா பெருமாளை காட்டிலும் கிருபை அதிகமாக உள்ளவர் யார்? எல்லோருக்கும் புரியும்படி, எல்லோருக்கும் போய் சேரும்படி ஒரு வழியை கல்பித்து கொடுத்து அந்த அர்த்தங்களை எல்லோருக்கும் புரியும்படி கொண்டு போய் சேர்த்தார் பாருங்கோ, அவர் தான். அப்போது ஆழ்வார் தான் பெருமாளை காட்டிலும் கிருபையை நிறைய உள்ளவராக இருக்கிறான். அந்த விதத்தில் ஆழ்வார் கொண்டாடுறாராம். அருள் கொண்டாடும் இப்பேற்பட்ட கிருபையை எங்கள் மீது
அருளி செய்த ஆழ்வார் அப்படிங்கிற போல் கொண்டாடுற என்னக்கா. இப்போ அதனால தான் பெருமாளே அவர்கிட்ட வசமாக இருக்கார், தன் வசப்படுத்தி வச்சிருக்கார். அந்த 1000 பாசுரங்கள்னால பெருமாளை தன் வசப்படுத்தும் வல்லமை படைத்தவர்னு முன்னாடியே சொன்னார். அந்த மாதிரி அவரையே வசப்படுத்தும் பொழுது நம்மளை வசப்படுத்துறதோ நம்மளை கொண்டாடுறதோ கஷ்டமான காரியம்ன்றது கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, அருள் கொண்டாடும் பெருமாளை காட்டிலும் கிருபை அதிகமாக உள்ளவர்னு பார்த்தோன்னாக்கா நம்ம ஆழ்வார் அப்படிங்கிறவரை கொண்டாடுறாராம். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அடியவர்னாக்கா எல்லாருமே உண்டு. அடியவர்னாக்கா பக்தர்கள், பகவத் பாகவத எல்லோருமே பக்தர்கள்னு ஆகும். பக்தர்கள்னாக்கா பெருமாளை ஆசிரியித்து பெருமாளை உத்தேசித்து மோட்சத்தை அடையணும்னு விரும்புகிற எல்லாருமே இந்த அடியவர்ன்ற சப்தத்தினால எடுத்துக்கொள்ளப்படுறது. அடியவர் இன்புற. அடியவர்களுடைய தேடல் என்ன? பெருமாளை எப்படி அடையணும், பெருமாளை எப்படி தெரிஞ்சுக்கணும், பெருமாளை எப்படி அனுபவிக்கணும், இதுதானே அவர்களினுடைய தேடல். அதற்கு விடை, அதற்கு பதில்கள் எல்லாமே இந்த 1000 திருவாய்மொழி பாசுரங்கள்னால ஆழ்வார் எளிமையாக சொல்லிட்டார். ஒரு இடத்துலையும் புரியல, இல்லை இந்த விஷயம் இதில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தொகுத்து எல்லோருக்கும் புரியும்படி இன்தமிழை கொண்டு எல்லா விஷயங்களையும் கொண்டு இந்த 1000 திருவாய்மொழி பாசுரங்களை அடியவர்களுக்காக அருளி செய்த ஆழ்வார். அதனால தான் அடியவர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை ஆழ்வாரெல்லாம் கொண்டாடுறாளாம். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அடியவர்கள் எல்லோரும் இன்புற்று. இன்பம்ன்றது எப்போ வரும்? திருப்தி அடைஞ்சால்தானே வரும். திருப்தியாக இருக்கும் பொழுது தான் இன்பம்ன்றது வரும். குறைகள் இருந்ததுன்னாக்கா இன்பம் பூர்த்தியாக வராது. அப்போ அடியவர் இன்புறன்னாக்கா அடியவர்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் ஆழ்வார் கொடுத்துட்டேர்னு அர்த்தம். அதையும் அடியவர்கள் உணர்ந்தார்கள்னு அர்த்தம். அப்போ உணர்ந்தால் தானே அவர்கள்லாம் கொண்டாட முடியும், இன்பம் அடைய முடியும். ஆக அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான். ஆழ்வார் நமக்கு அருளி செய்த அந்த 1000 திவ்ய திருவாய்மொழி பாசுரங்கள் அருளினான். அவ்வருமறையின் பொருள். அருமறையின் பொருள் வேதங்களினுள்ள பொருள். வேதத்திலுள்ள உட்கருத்துக்களை அனைத்தும் எளிதில் விளங்கும்படி இந்த 1000 பாசுரங்கள்னால நமக்கு அருளி செய்திருக்கிறார் நம்மாழ்வார். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். மறைன்னு வேதம், அதான் மறை, அர்த்தங்களை மறைத்து சொல்லுவதுன்னு அர்த்தம். அர்த்தங்களை மறைத்து சொல்லுதல். அப்படிப்பட்ட சொற்கள், அப்படிப்பட்ட அர்த்தங்கள், மறைந்து இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லோருக்கும் புரியும்படி பிரகாசப்படுத்தியவரான நம்மாழ்வார் அப்படின்னு எல்லாரும் அடியவர்கள்லாம் ஆழ்வாரை கொண்டாடுறாளாம். அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். இந்த அருள் கொண்டுன்றதுக்கு அடியவர் மேலே ஒரு கிருபை கொண்டு. எனக்கா நம்ம தெரிஞ்சுட்டோம், நம்ம அனுபவித்தோம். இப்போ ஏற்பட்ட அனுபவத்தை பின்வருபவர்களும் அனுபவிக்கட்டுமே, எல்லோரும் நன்றாக அனுபவிக்கட்டுமே. பகவத் அனுபவத்துக்கு என்ன இது இழுக்கு, அதனால் எல்லோரும் அனுபவிக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு பரம கிருபையோடு அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். 1000 பாசுரங்களை இனிமையான தமிழ் மொழியை கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. இவ்வுலகத்திலுள்ள கிருபை, எம்பெருமானிடத்திலுள்ள கிருபை ஆகிய கிருபைகளெல்லாம் காட்டிலும் நம்ம ஆழ்வாருக்கு பரம கிருபை. எல்லோருடைய கிருபையை காட்டிலும் ஆழ்வாருடைய கிருபை என்பது மிகவும் உயர்ந்தது அப்படின்றா போல இந்த பாசுரத்தில் ஆழ்வாருடைய கிருபை நமக்காக வேதத்தினுடைய பொருட்கள் அனைத்தும், அர்த்தங்கள் அனைத்தும் எளிதில் விளங்கும்படி இந்த 1000 பாசுரங்கள்னால பகவத் அனுபவத்தை அனுபவித்து மோட்சத்தை அடையணும், எல்லோரும் மோட்சத்தை அடையணுன்ற ஒரு பரம கிருபை ஆழ்வாருக்கு ஒருவருக்கே உரியது. அந்த கிருபையானது எல்லா விதமான கிருபையை காட்டிலும் மேலானது. ஏன் ஒருபடி மேலே போய் எம்பெருமானுடைய கிருபையை காட்டிலுமே மேலானதுன்ற ரீதியில் ஆழ்வார்
இந்த நம்மாழ்வாரை பெரிதும் கொண்டாடுறார். அதுதான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.